வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் தான். இந்த ஏஓ போஸ்ட்னா என்ன? இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஆஃபீஸர் லெவல் பொசிஷன், நல்ல சேலரி ப்ளஸ் ஜாப் செக்யூரிட்டி ப்ளஸ் க்ரோத். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். சரி, இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 21 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா பேக்ரவுண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் பேக்ரவுண்டில் சிஏ, எம்பிஏ ஃபினான்ஸ், பிகாம், எம்காம் முடித்தவங்களுக்கு, மார்க்கெட்டிங் பேக்ரவுண்டில் எம்பிஏ மார்க்கெட்டிங், என்ஜினியரிங்கில் பிஇ அல்லது பிடெக், ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ், லா கிராஜுவேட்ஸ் மற்றும் எனி டிகிரி, அதாவது ஜென்ரல் போஸ்ட்டுக்கெல்லாம் எனி டிகிரி இருந்தால் போதும். சிம்பிளாக சொன்னால் டிகிரி இருந்தால் போதும், நீங்கள் எலிஜிபிள். இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் செலக்ட் ஆனால் ஒரு 4 பெரிய கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஜாப் கிடைக்கும். என்னென்னா, ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி, செகண்டு நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, ஃபோர்த்து தேர்டு ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபோர்த்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. எல்லாமே டாப் லெவல் கம்பெனிஸ். இந்த ஜாபில் என்ன பெனிஃபிட்ஸ் தெரியுமா? நல்ல சேலரி பேக்கேஜ், கவர்மெண்ட் ஜாப் செக்யூரிட்டி, ப்ரமோஷன்ஸ் அண்ட் கரியர் க்ரோத், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், அலவன்சஸ் அண்ட் பெர்க்ஸ். சுருக்கமாக சொன்னால் ஒரு செட்டில்டு லைஃப் கேரண்டி ஜாப் இது. இந்த எக்ஸாம் யாருக்கெல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு அந்த ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு, பேங்கிங் அல்லது இன்சூரன்ஸ் செக்டாரில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு, ஸ்டேபிள் லைஃப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த எக்ஸாம் ரொம்ப பொருந்தும். முக்கியமாக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணலாம். சரி, இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, சில இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம படிக்கணும். ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ். இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் என்ன அப்படின்னா, டெய்லி 2 to 3 hours ஆவது கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட்டை எழுதணும். கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாமுக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது, ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், கன்சிஸ்டன்சி ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நீங்கள் எந்த பேக்ரவுண்டு இருந்தாலும் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட கவர்மெண்ட் எக்ஸாம் வீடியோஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.